தாவேக்கா வந்து காங்கிரஸோட சேர்ந்து எதிர்காலத்தை கூட்டணி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்யற மாதிரி தெரியுது. அதை பத்தி அவங்க சேர்ந்திருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன இது என்ன முயற்சி, இது என்ன முயற்சி செய்யறது என்ன இருக்குது? அதாவது திமுகவில் போட்டியிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தை கட்சி அத்தனை கட்சியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள். திமுக தயவால் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் இந்த வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கேள்வி நீங்க மக்கள் கிட்ட தான் கேட்கணும். தேவைக்கு அரசு 5 ஆண்டு தொடர முடியாதுன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அது விரத்தியில ஏதோ ஒண்ணு பேசுவாரு. விரத்தியில பேசுவாரு. அவர் என்னென்னமோ விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான், இன்னும் நிறைய செய்யணும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏதோ கூட்டத்தில் பேசினாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஆட்சி திமுக ஆட்சி மீது மக்கள் கோபமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாம அவர் சுத்தி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். அது நாங்க பார்த்தோம். என்னுடைய 100 நாள் நடைபயணத்திலே நான் பார்த்துட்டேன். சாதாரண கோபம் கிடையாது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள் திமுக ஆட்சியில. ஏன்னா எதுவுமே நடக்கல, எல்லாமே ஏமாற்றி, எல்லாம் விளம்பரப்படுத்திட்டாங்க. அவ்வளவு ஊழல் நடந்தது, விளம்பர ஆட்சி தான் நடந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லல. அவர் ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டு படிக்க வச்சாங்க, கூட்டிட்டு போனாங்க அவளை வீட்டுக்கு, அவ்வளவுதான். அவருக்கு உண்மை நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லல. இனியாவது தெரிஞ்சுக்கணும். அவர் சென்னையில ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு இப்போ தெரியும் எல்லாருக்கும். ஒரு நபர் இருக்கிறார், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர். மற்றபடி இந்த பக்கத்துல வட மாவட்டத்துல இன்னொருத்தர் திருவண்ணாமலை சார்ந்த ஒரு மாமன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவாவேலுன்னு. இப்படி எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சுய பரிசோதனை செய்து அது அவங்க கட்சி பிரச்சனை. அது நம்ம பேச வேண்டாம். ஆனாலும் அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏதோ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, நல்ல கோபம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு. அது தவறு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.